रूपं कारुण्य सिद्धैतं मंत्रपूर्वण्याये सयार्पणवर्तन देवात्याय मंत्ररूपाय कारुण्याय मंत्रदेवाय सूर्य अनंत कोटि प्रभवादायास्त्याय मंत्र रूपे शक्ति सिद्धैत प्रकाश परिपालन परिपूर्ण कृत्याय मंत्र देवता सर्वरूपे मंत्रायत्याय मंत्र रूपे सूर्य भवन्तु पवित्रत्याय मंत्र स्वरूप संचारक रूपागतदा सत्यं देवस्त्याय मंत्र रूपे नम देवस्त्याय वर्तन परिपालन सर्वपूर्वण्याय सूर्याय नम आत्मत्याय मंत्र आत्मकारकत्याय मंत्र परिपूर्णात् प्रभानंद प्रभानंद सर्वरूपाय सत्याय देवाय देव विद्महे சூர்யாய நமஹ. சிம்மராசிக்குடையவர்கள் ஆத்மகாரன் என்று சொல்லுவது உண்டு. இதற்கு கர்த்தாவாக வீற்றிருக்கக்கூடியவர் சூரியன். கிரகங்களிலேயே முதன்மையாக விளங்கக்கூடியவர் சூரிய பெருமான். இந்த சூரிய பெருமானுடைய பதிகளாக இங்கு வீற்றிருக்கக்கூடிய தம்பதியர் சுமூகமாக காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இந்த சூரிய பெருமானுடைய ஒரு தாயார் நம்முடைய உஷா தேவி அம்மையார், இன்னொருவர் சாயா தேவி அம்மையார். இருவரும் பெருமான் சூரியனுடன் தம்பதியராக காட்சிகின்ற அற்புதத்தை இந்த சிம்மராசி நேயர்கள் எல்லாம் கண்டு கழித்து அந்த மந்திரத்தையும் கேட்டீர்கள். அங்கு முன்வந்த அந்த இசை நாதத்தையும் கேட்டீர்கள். இந்த சிம்மராசிக்குடைய நாதம் கல்யாணி ராகம் என்ற ராகத்திலே வடிவமைக்கப்பட்ட ராகம். இந்த நான் சொன்ன மந்திரத்தில் சிம்மராசிகள் என்றாலே எல்லோரும் ரொம்ப கர்ஜனை உள்ள ஒரு ராசி உண்மைதான். அது ஆத்ம பலம் உள்ளது, ஆத்மகாரகன் என்பது உண்மைதான். அது தகப்பன் சுவாமி என்றும் ஒரு பெயர் உண்டு. என தகப்பனாக விற்றிருக்கக்கூடியவர் சூரிய பெருமான். அவர் தொழில்காரகன், அதாவது வியாபாரம், தொழில், வேலைகள், அபிவிருத்தி, இதற்கும் கர்த்தாவாக விளங்குகிறார். இப்படி பலவித கோணங்களில் சூரிய பரமாத்மா நம்முடைய ஜாதகத்திலும் உங்களுடைய சிம்ம ராசியிலையும் ஆட்சி செய்து நம்மை ஆட்கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா நிறைய சிக்கல் வருங்க. எல்லாரும் சொல்லுவாங்க சிம்மராசிக்கு அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும். பொதுவா நிறைய சிக்கல் வரும். நன்றாக இருப்பது என்பது உயர்ந்த இடம், உயர்ந்த ஸ்தானம், தனம், தானியம், பாக்கியம். நான் ஒவ்வொரு வாரமும் சொல்வது போல 30-40 விழுக்காடுக்கு நல்லா இருக்கும், 40 விழுக்காடுக்கு நடுத்தரமா இருக்கும், மீதி இருக்கிற 20-30 விழுக்காடுக்கு தாழ்ந்திருக்கும். ஏன் அப்படின்னா எளிதில் புகழுக்காக மயங்கி விடுபவர்கள் சிம்மராசிக்காரர்கள். புகழ்ந்தா போதும் அவங்க மயங்கிடுவாங்க, அதுல பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வார்கள். இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டா தற்புகழாலே தன்னைத்தானே ஏதாவது ஒன்று சொல்லி நான் செய்கின்றேன், நீ கவலைப்பட வேண்டாம் என்று வாக்கு கொடுத்து விட்டு ஜாமீன் போடுவார்கள், கடன் வாங்கி கொடுப்பார்கள், பணம் கொடுப்பார்கள். இதெல்லாம் பிரச்சனையில போய் முடிந்துவிடும். இது ஒரு பக்கம் இருக்க. சூரியன் ஒருவருடைய ஜாதகத்திலே பலம் இழந்து போயிருந்தால் தான் ஆத்ம பலம் இல்லாமல் போகிவிடும். ஒருவர் நினைத்துக் கொள்ள ஒரு சிம்மராசிக்காரர் இருப்பா, அவர்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கும். உண்மையில் பார்த்தால் உள்ளுக்குள் சிம்மராசிக்காரர்கள் எல்லாம் ஒரு பயந்த தன்மையோடு தான் இருப்பார்கள். ஆனால் பார்வைக்கும் பேச்சுக்கும் மட்டும் அந்த பயத்தை காட்டிவிட மாட்டார்கள். கோபத்தாலே அடுத்தவர்களை அடக்கி தன் பயத்தை போக்கிக் கொள்ளுகின்ற அளவுக்கு குணம் படைத்திருப்பார்கள் சிம்மராசிக்காரர்கள். இது குணம். சரி, இதனால என்னன்னா புகழ்ந்து அந்த மலையில மாட்டிக்கிட்டு பிரச்சனையில மாட்டிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பரோபகார புத்தி இருக்கின்ற ராசியிலே அதிகமாக இருக்கக்கூடிய ராசி சிம்மராசி உடையவர்கள். ஈகை குணமும் சிம்மராசிக்காரர்களுக்கு அதிகமாக உண்டு. இந்த ஈகை குணத்தினால் நிறைய பிரச்சனையில் மாட்டி அவங்களுக்குள்ள விரோதங்களும் விரோத தன்மைகளாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு விடும். தொழிலிலும் கூட திடீர் முடக்கங்கள் நம் அனுபவிக்கவில்லை என்றாலும் கூட நம்முடைய உழைப்பையும் நம்முடைய திறனையும் மற்றவர்களுக்கு பயனாகிறது என்ற வேதனை சிம்மராசிகளுக்கு உள்ளிருக்கும். அதே நேரத்தில் இந்த கொடுத்து உதவுகின்ற ஈகை குணம் அதிகம் உள்ள இந்த சிம்மராசி நேயர்கள் எல்லா விதமான குழப்பம், ஆத்ம பலத்தில் கொஞ்சம் சரிவுள்ளவர்கள். ஆத்ம பலத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். பாத்திரம் இருந்து உதவி செய்யுங்கள். அது நேராக என்ன நடக்கிறது என்பதை யோசித்து உதவி செய்யுங்கள். புகழுக்கு மயங்கி விடாதீர்கள். ஏனென்றால் இகழை தாங்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு குறைவாக இருப்பதினால் புகழை மட்டும் போற்றி வழிபட்டு வணங்கி அதன் பின் சென்று விடக் கூடாது. பாருங்க, சாயாதேவியும் உஷா மாதாவும் கூட
அவர்கள் எல்லாம் அந்த பரோபகாரத்தினுடைய அருள் ஊற்றாக இங்க பிம்பமாக திருவுருவாக சூரிய பெருமானோடு காட்சி தருகிறார்கள் இல்லையா? அவர்களும் அதுபோல் ஒரு எண்ணமுடையவர்கள் தான். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய், தலைவலி, இதுபோல் வயிற்றில் தொல்லை இதுபோல் நிறைய இருக்கும். அது வலது பக்கங்கள் பாதித்து கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு வலது உறுப்புகள்ல யுட்ரஸ், கர்ப்பப்பையில் வலது பக்க கோளாறுகளை அதிகமாக உருவாக்கும். தலைவலி அதிகமாக இருக்கும். மனோபலமும் ஆத்ம பலமும் குன்றியவரான சூரியன் ஆத்மகாரகன். ஆத்ம பலம் குன்றியதால் இவர்களுக்கும் என்னன்னா இல்லாத நோயெல்லாம் இருக்கிறதாக பாவிச்சுக்கிறது. மருத்துவர்கிட்ட போய் சோதிச்சா எதுவும் இருக்காது, ஆனால் நோய் இருக்கும். திடீரென்று எளிதில் கோபப்படுவது, கணவன் பால் மனைவி, மனைவி பால் கணவன் அதிக பற்றுகளினால் பிரச்சனைகள் அவர்களுக்குள்ளேயே ஏற்படுத்திக் கொள்வது, இதுபோல் நிறைய பிரச்சனைகள் சிம்மராசிக்கு உண்டு. அதுவும் இவன் பித்துர்காரகன் தகப்பன் சுவாமி. தகப்பன்காரனாக இருக்கக்கூடிய இவர் ஒரு ஜாதகத்தில் நீச்சம் பெற்றாலோ குறிப்பிட்ட வீடுகளில் அவர் பலவீனம் அடைந்தாலோ தான் பித்ரு சாபம் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆக பித்ருக்கள் ஏன் சாபமாக இந்த சூரியனை மைய கருத்தாக வைத்து ஏன் பேசுகிறோம்? ஒரு காரண காரியம், இதற்கு நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு காரண கட்டணத்திலே ஏன் சொல்லுகிறோம் என்றால், தகப்பன் சுவாமி என்றால் பரம்பரையாக வருவது, ஆத்ம பலம் இல்லாமல் போவது, அதிகமான பற்றுகள் வைத்து அந்த பற்றினால் மற்றவர்களை வசியப்படுத்துவது, அதாவது உறவுக்குள்ளேயே அந்த நிலை இருப்பதினால் பித்ரு சாபங்கள் எளிதில் பிடித்து விடுகிறது. இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் பித்ரு சாபம், ஆத்ம பலத்தை அதிகப்படுத்துவது, உண்மை என்னவென்று புரிந்து உதவிகள் செய்வது, புகழ்போதை, போலியான புகழ்போதைக்கு அகப்பட்டு அவதைப்படாமல் இருப்பது, தடைப்பட்ட காரியங்கள் நடைபெறுவது, உடலால் சுபிட்சம் பெறுவது, உடலால் குறை இருப்பவர்கள், மனதால் குறை இருப்பவர்கள், ஆத்ம பலம் இல்லாதவர்களுக்கும் எல்லா சிந்தனையும் நாங்கள் ஏறி ஏறி பார்த்துட்டோம், நடக்கல, முன்னேற்றத்துக்கே தடையா இருக்கே, சிம்மராசின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? கோபமும் தைரியம் தான் எனக்கு சொத்துன்னு சில பேர் சொல்வார்கள். அப்படிப்பட்ட விரக்தி அடைந்த நிலையில் உள்ளவர்கள், உடல் நோய் உள்ளவர்கள், தடுங்கல் உள்ளவர்கள், எந்த தொழில், வியாபாரம், தானிய விருத்தி, விவசாய விருத்தி, பித்ரு சாபங்கள், தகப்பன் நன்றாக இருக்க வேண்டும், தாம் நன்றாக இருக்க வேண்டும், குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எப்படியெல்லாம் சிந்தனைகளோடு நீங்கள் எல்லாம் வேண்டுகிறீர்களோ, இந்த நேரத்தில் கீழே வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை கைகூப்பி வணங்கி இந்த தரிசனத்தோடு படித்து வாருங்கள். உஷா தேவியையும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உஷா தேவி அம்மையார் ஒருவர், அங்கே சாயாதேவி அம்மையார் ஒருவர், இரு தாரங்களோடு அற்புத நிலையோடு ஆனந்தமாய் காட்சி பிரகாசமாக நமக்கெல்லாம் தந்து கொண்டிருக்கக்கூடிய சூரிய பெருமான், நமக்கெல்லாம் தகப்பனாக வீற்றிருக்கக்கூடிய ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த பெருமானுடைய தரிசனத்தோடு இந்த மந்திரத்தையும் படித்துக் கொண்டே இப்பொழுது இந்த சூரிய பரமாத்மாவிற்கு நான் சொன்னது போல் உங்களுக்கு எந்த துன்பம் இருந்தாலும் விலகுக வேண்டும், உடனே தடைகள் எல்லாம் அகன்று எல்லா விதமான நடையும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று சிந்தனை செய்து கொள்ளுங்கள். சிம்மராசிக்குனே ஒரு தன்மை உண்டுங்க. இதை பத்தி நிறைய சொல்ல போறேனா, ஏன்னா இந்த ஒவ்வொரு திறனாய்வுகளும் பண்ணும் பொழுது எப்படி உதித்தது, எப்படி மண்டலங்களில் கலந்தது, எப்படியெல்லாம் இது ஏற்பட்டது என்பதற்கு எத்தனையோ திஷ்டாந்திரம் இருக்கிறது, எத்தனையோ காரண காரியங்கள் இருக்கிறது. இப்ப நான் சொன்னது கொஞ்சம் நான் சொன்னது போல இப்ப கூட பாத்தீங்கன்னா இது ஜோதிடத்தின் அடிப்படையிலும் இல்லாது, கிரகங்களின் அடிப்படையும் இல்லாது, ராகம் ராசி அடிப்படை கொண்டு இந்த ஆகையினாலே சிம்மராசி நேயர்கள் எல்லாம், சிம்மராசிக்குடையவர்கள் எல்லாம், நீங்கள் என்ன வேண்டி நினைக்கிறீர்களோ, உங்களுக்கு எது எது தடையாக இருக்கிறதோ, உங்களை எது எல்லாம் கஷ்டப்படுத்துகிறதோ, அது எந்த காரணங்களாக இருந்தாலும் கீழ் வந்து கொண்டிருக்கிற இந்த மந்திரத்தை படித்து பயனுற்று வாழ்க்கையில் வெற்றி பெற்று சிம்மத்தினை போல் சூரியனை போல் வாழ்க்கையில் பிரகாசித்து வளமெல்லாம் பெற்று நலமெல்லாம் பெற்று வாழ வேண்டும். வாழ்க வாழ்க. வணக்கம்.